ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரியான ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளியை பழமாக சேர்த்துக்கிறேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக பத்தலை, அதனால் 1 டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா தண்ணி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா உதிரியான தக்காளி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சமாக கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆயிலே கடந்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தக்காளி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு காரசாரமாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி கொடுத்து விட்டு பாருங்கள். கண்டிப்பாக சாதத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வீட்டில் அதிகமாக வேலை இருக்கும்போது சிம்பிளாக ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.